அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா முட்டை வறுவல், உருளைக்கிழங்குல ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத முழு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிக்கிடுவோம். கொத்தமல்லி தழை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கை பிடிச்சோம்னா அப்படி உள்புடியாக இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். காரம் வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். 7 பல் பூண்டு எடுத்துக்கிடுவோம். 2 பீஸ் தேங்காய் எடுத்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். மசாலாலாம் அரைச்சாச்சு. நம்ம இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பழப்பழன்னு வடித்து வச்சுக்கிறோங்க. வடித்து வச்சுட்டா நம்மளுக்கு கிளறும் போது குழையாமல் இருக்கும். இப்போ சட்டி சுட்டதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காய்ச்சோடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு உளுந்தப்பருப்பு வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கிடுவோம். நல்லா பொரியட்டும் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிடுவோம். 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். வறுத்த வேர்க்கடலை தான் அது. அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு வெங்காயம் 1 மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். டைமில் ஒரு அருக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலா வேணுமா அது கூடவே சேர்த்து விட்ருவோம். கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா தண்ணி இல்லாமல் அப்படியே நம்ம சேர்த்துக்கிடுவோம். களியெல்லாம் எது ஊற்ற வேணால் நல்லா ஒட்டை வலித்து மசாலா மட்டும் நல்லா சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சோன்னு மஞ்சத்தூளை சேர்த்து வதக்கிக்கிடுவோம். மஞ்சத்தூள் ரொம்ப வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் இது அடுப்பை மீடியமாக வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். சீரகம் பூண்டெல்லாம் சேர்த்ததுனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிடுவோம். அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்தோன்னா அதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம் அந்த மசாலாக்காக. அது பச்சை வாசனை போயாச்சு. மசாலாக்கு தேவையான ரைஸ் மட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியமாக இருக்கட்டும். நம்ம பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் சாப்பாடை. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் ஊற்றினா போதும். இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறோம். சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்புத்தூள் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம சோறு வடிக்கும் போதும் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு தான் நம்ம வடிச்சிருக்கோம். உப்பு உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிறங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கமகமான வாசனையாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.